லாஸ் அவர்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹியூமன் பீயிங் பொதுவா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸை விட கவலைய 2 மடங்கு அதிகமா அனுபவிப்பாங்க. இது நோ யுவர் கஸ்டமர் சீரிஸ் பார்ட் 6. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ரூ. 1000 லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னா, அதுல நீங்க ஹாப்பியாறத விட, உங்களுக்கு ஒரு ரூ. 1000 நஷ்டமாச்சுன்னா, அதை விட 2 மடங்கு நீங்க கவலைப்படுவீங்க. இதுதான் லாஸ் அவர்ஷன். இத பிசினஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே எமோஷன உங்க கஸ்டமருக்கு நீங்க குடுக்குறது மூலமா, உங்க ப்ராடக்ட்ட நீங்க அதிகமா சேல் பண்ண முடியும். இது நெறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பொதுவா இத ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே, இன்றே கடைசி நாள் அப்படின்ற விஷயங்கள்ல நீங்க அட்வர்டைஸ்மென்ட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க கஸ்டமருக்கு கிடைக்கக்கூடிய கெயின ப்ரமோட் பண்றத விட்டுட்டு, மேபி இந்த ஆஃபர மிஸ் பண்ணா அவங்க எத இழப்பாங்க அப்படின்றத நீங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, சேல்ஸ் அதிகமா நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. எப்பவும் கஸ்டமர்ட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெயின விட, அவங்க அனுபவிக்க போற பெயின பத்தி நீங்க நெறைய பேசுனீங்க அப்படின்னா, உங்களோட சேல்ஸ் குளோஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டி